ஃப்ரெண்ட்ஸ், நான் கிருஷ்ணா பேசுகிறேன். அதாவது எடுத்துருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் எதை பற்றி பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா மேனுவல் இன்குபேட்டர் பற்றி பார்க்க போகிறோம். மேனுவல் இன்குபேட்டருங்கிறது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த டைப்ஸ் ஆஃப் இன்குபேட்டர்ஸ் யூஸ் பண்ண போட்டுருக்கேன். நீங்கள் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்குபேட்டரை பற்றி பார்க்கலாம். இன்குபேட்டரில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 150 eggs மேலே வைக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இன்குபேட்டரை பற்றி ஃபுல் வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் அவங்க கிருஷ்ணா இன்குபேட்டர்ஸ் பேசுகிறேன். நம்மக்கிட்ட மேனுவல் இன்குபேட்டர், செமி ஆட்டோமேட்டிக் இன்குபேட்டர், ஆட்டோமேட்டிக் இன்குபேட்டர், ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் இன்குபேட்டர், அப்புறம் சிக்கனுக்கு அதாவது கோழி குஞ்சுகளுக்கு ஃபீடர், அதாவது ஃபுட் ஃபீடர் அண்ட் வாட்டர் ஃபீடர் ரெண்டும் ஒரே சிமெண்ட் தொட்டியில் செஞ்சுருப்பேன். ப்ளஸ் அதாவது ப்ரூடிங் பல்ப்புன்ட்டு தனியாக 150 watts இருக்குது. அந்த பல்போட வீடியோ கூடி சீக்கிரம் நம்ம சேனலில் வந்துடும், அதை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு லிங்க் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்குபேட்டர் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதில் கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இனிமேல் நம்ம வீடியோஸில் எல்லாம் பார்த்திங்கன்னா இன்குபேட்டர்ஸ் அண்ட் ஃபார்மை பற்றி என்னன்னு கேட்டிங்கன்னா கோழி குஞ்சுகளோட மருத்துவம், மெடிசன்ஸு எப்படி பராமரிக்கணும், கூண்டு முறையா இல்லை நேச்சுரல் முறையில் அப்படிங்கிறத பற்றி நம்ம வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்கிற சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த மேனுவல் இன்குபேட்டர் பற்றி ஃபுல்லாக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா W1209 போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் பார்த்திங்கன்னா 12 volt அடாப்டரு. இது வந்து உள்ளே எப்படி இருக்குன்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகே, இதில் இது பார்த்திங்கன்னா மேனுவல் இன்குபேட்டருக்கு நம்ம வந்து மெஸ்ஸு அடித்து போட்டிருக்கோம். இது வந்து இந்த ட்ரே வந்து எடுத்துடலாம். இது வந்து பேஸ் ட்ரே. இதை பற்றி நம்ம வீடியோ அடுத்த இதில் போடுறேன். நான் எப்படி என்னங்கிறத நான் சொல்கிறேன். இந்த ட்ரே செய்கிறதுக்கு என்ன பண்ணலாம், எப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோவை பற்றி நான் போடுறேன். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம 2 ஃபேனு 2 ஹோல்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு காமனான விஷயம் W1209 12 volt அடாப்டரு. இதுக்கு வந்து பேஸ் ட்ரே. என்ன ப்ரோ எல்லோரும் வந்து ட்ரேயில் இல்லாமல் அப்படியே கீழே பாட்டம்லேயே வச்சுருக்காங்க, நீங்கள் ஏன் ட்ரே யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த ஹீட் ப்ரொடியூஸ் வந்து கரெக்டாக ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகணும். அதாவது எப்போவுமே ஹாட் ஹேர், அதாவது சூடான காற்று எப்பயுமே வந்து பேஸ்மெண்ட்டில் இருக்காது, அதாவது பாட்டமில் இருக்கவே இருக்காது, டாப்பில் தான் எப்போயும் இருக்கும். அதாவது எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் நீராவி அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்பயுமே ஹாட்டான ஏர், இந்த ஹேர் பலூன் இருக்கும், ஹேர் பலூனில் ட்ராவல் பண்ணியிருக்கவங்களுக்கு தெரியும். அந்த ஹாட் ஹேரை வச்சு தான் மேலே போகும், சூடான காற்றை எடுத்து தான் மேலே போகும். அது அதே ப்ராசஸ் தான். என்னென்னா சூடான காற்று எப்பவுமே மேல் பகுதியில் இருக்கும், கூலிங்கான காற்று குளிர்ச்சியான காற்று கீழே பாட்டமில் இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா குளிர்ச்சியான காற்று வந்து கீழே இருக்குது. அப்படிங்கும்போது அதை நம்ம ஸ்பிட் பண்ணணும். எல்லோரும் டாப்பில் வச்சுருப்பாங்க, நம்ம இன்குபேட்டரோட டாப்பில் மூடியில் வச்சுருப்பாங்க. நானும் இந்த மாதிரி வச்சுருந்துருக்கேன். பட் ஆனால் அதில் சரியான ரிசல்ட் வரல. ஏன்னு கேட்டிங்கன்னா ஹீட்டு கீழே ஸ்பிட்டாகவே முடியறதில்லை. ஏன்னா ஆல்ரெடி ஈரப்பதத்துக்காக தண்ணி வச்சுருக்கோம். பட் பார்த்திங்கன்னா அந்த ஈரப்பதத்தோடு இருந்து ஹீட் வந்து சரியான கீழே ஃபுல்லாக போகிறதில்ல. அதனால் ஹேட்சிங் ரிசல்ட் வந்து கம்மியாக வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்ததான் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வந்து 2 ஃபேன் யூஸ் பண்ணிட்டுருக்கோம். இந்த ட்ரே ஒன்று வந்து தண்ணி வைக்கிற ட்ரே வைக்கணும். அந்த ட்ரே வந்து கொஞ்சம் வெளியில் எடுத்துகிட்டு போய்க்கிட்டாங்கன்னா அம்மா எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஓகே, 2 12 வோல்ட் டிசி ஃபேன் ஓடுது, 2 ஹோல்டரு. இதில் வந்து இப்போ 0 வாட்ஸ், அதாவது 15 வாட்ஸ்னு சொல்லுவாங்க. 0 வாட்ஸுங்கிற அந்த நேமு, 15 வாட்ஸ் வந்து அது எடுத்துக்கும், அதாவது 15 வாட்ஸ் வந்து எடுத்துக்கும். இந்த பக்கம் வந்து ஒரு ஹோல்டர், அது எம்டியாக வச்சுருக்கேன். ஜஸ்ட்டு செக்கிங்காக போட்டிருக்கேன். இது வந்து டெலிவரிக்கு ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி மார்னிங் ஒரு 7:30 to 8 வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே தான் லோக்கலில் தான், நம்ம மேட்டூரில் தான், வேறு எங்கேயும் வெளியே கிடையாது. இது வந்து ஏற்கனவே நமக்கு தெரியும், W1209 சென்சார். இது உள்ளே வந்து தனி ட்ரே வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அதாவது இப்போதைக்கு எக்ஸ் இல்லை, ஏன்னா ஹேச்சிங் ஆகிட்டுருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இப்படி எக்ஸ் வச்சு இப்படி உருட்டி விட்டால் போதும், கையில் உருட்டி விட்டால் போதும், அதோட ப்ராசஸ் கரெக்டாக நடந்துகிட்ருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஃப்ரண்ட்டில் போய் பார்ப்போம். W1209 அது 12 வோல்ட் அடாப்டர். இது வந்து 12 வோல்ட் அடாப்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம். இது வந்து 12 வோல்ட் அடாப்டர். இது வந்து நம்ம W1209. இப்போ க்ளோஸில் பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இது W1209, இது W1209. இது வந்து 12 வோல்ட் அடாப்டர். இது வந்து நம்மளோட ஸ்டிக்கர்ஸ் வந்து போட்டுருங்க. இன்னும் நம்ம இது போடுவோம் ஸ்டிக்கராக பண்ணணும். W1209 நம்ம இன்குபேட்டரில் வந்து அந்த W1209 இது எதுக்கு அந்த பாக்ஸ் போட்டிருக்கோம் அப்படின்னு கேட்டால், சப்போஸ் தண்ணியோ ஒன்று போகிறது கை வச்சுருவாங்க, அந்த சைடு வச்சுருக்கோம். இப்போது இதோட சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே போட்டிருக்கோம், இங்கே வோல்ட்ஸ், இங்கே மொத்தம் 4 வோல்ட்ஸ், 4 வோல்ட்ஸ் போட்டிருக்கோம். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு வோல்ட்ஸ் போட்டிருக்கோம், 9 வோல்ட்ஸ் போட்டிருக்கோம். அது எதுக்காக அப்படிங்கிறது வந்து தெளிவான விளக்க சொல்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வைக்கிற முட்டை இருக்குல்ல, அதில் இருக்கிற கோழிக்குஞ்சுங்களுக்கு வந்து ஹேச்சிங் டைம், அதாவது கரு வளர்கிறதுக்கே வந்து ஆக்சிஜன் தேவை. அந்த ஆக்சிஜன் வந்து பார்த்திங்கன்னா இது வழியாக தான் போயிட்டு வரும். நம்ம வெளியில் இருக்கிற ஆக்சிஜன் வந்து உள்ளே போயிட்டு உள்ளே இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு வெளியே விட்டுரும். ஆல்ரெடி உள்ளே யூஸ் பண்ணிக்க 12 வோல்ட் ஃபேன் பார்த்திங்கன்னா அந்த ஹாட் ஏரை ஸ்பிட் பண்ணிகிட்டே இருக்கும். அது எக்கு போக மீறி ஆக்சிஜன் போய்க்கும், ஈரப்பதமும் இருக்கும். நமக்கு தேவை வந்து ஹேச்சிங்க்கு, நமக்கு எக்கு ஹேட்ச் ஆகிறதுக்கு ரொம்ப தேவை. அப்படின்னா ஹீட்டு, ஈரப்பதம், அதாவது ஹியூமிடிட்டி, ஆக்சிஜன், அதாவது ஆக்சிஜன் தேவை. இப்போ வந்து எக்கு பார்த்திங்கன்னா நம்ம இதை பற்றி வீடியோ போட்டிருக்கோம். எத்தனை நாள் வந்து நம்ம ஹேச்சிங் டைமு, எத்தனை நாள் வந்து டர்ன் பண்ணணும், அதாவது திருப்பணும், எத்தனை நாள் வந்து ஹேச்சிங் டைம் வீடியோ போட்டிருக்கேன். இது தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணும். அதாவது நான் இதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கல, நான் வந்து கேட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் வந்து அது வந்து தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. அது வந்து இதுக்கு இந்த வீடியோட கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், அந்த வீடியோட லிங்க். நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அது ஒரு டிஃப்ரென்ஸ் கிடைக்கும், ஒரு விரிவாகமாக கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த எக்கு வந்து எக்ஸாம்பிள் சொல்ல 18 நாள் வந்து நம்ம அதை டர்ன் பண்ணணும். 18 நாளைக்கு திருப்பி பார்க்கணும், திருப்பி விடணும், ப்ளஸ் 3 நாளைக்கு ஹேச்சிங் டைம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை தான் ஃபுல் டீட்டெயிலாக அதோட எக்ஸ்பீரியன்ஸு, என்ன பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது, அந்த 18 நாள் என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பேன். அந்த 3 நாள் என்னெல்லாம் பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களுக்கு கிருஷ்ணா. நம்மளோட சேனல் வந்து கிருஷ்ணா ஃபார்ம் அண்ட் இன்குபேட்டர்ஸ். சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழைத்து ஆல் ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, பிடிக்கலாம் டிஸ்லைக் போடுங்க. அடுத்ததாக எதை பற்றி வீடியோ போடுறது நீங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து கமெண்ட் படிச்சுட்டு உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வந்து இந்த மேனுவல் இன்குபேட்டரில் வந்து என்னென்ன பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எக்கு இருக்கும், இந்த ஸ்பாட்டில் எக்கு வச்சுருப்பீங்க.
அப்படிங்கும்போது அந்த டைமில் என்ன பண்ணுவீங்கன்னா தண்ணி உள்ள வந்து கீழே வைக்க தண்ணி ட்ரை பண்ணி இந்த சென்சார் மேலே தண்ணி ஊற்றிடக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ வந்து நம்ம சென்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். இது வந்து இன்குபேட்டர் வந்து அந்த சென்சார் அந்த W20 சென்சார் அந்த ஹீட் எவ்வளோ இருக்குது ரொம்ப நேரம் ஆகும். ஆனால் வந்து அந்த டைமுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எக்கு வந்து ரொம்ப ஹீட் ஆகிடும், ரொம்ப சூடாகிடும், வெந்துருங்கிற லெவல் கூட சொல்லலாம்னு வச்சிங்களேன், அந்த அளவுக்கு ஆகிடும். அதனால் வந்து அந்த மாதிரி இருக்கிறதால இப்போ இந்த இன்குபேட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம காஸ்ட் வைஸ் கம்மி தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்க மேலே போட்டிங்கன்னா நீங்கள் 40 வாட்ஸ் போடுற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து நம்ம இப்போ வந்து 0 வாட்ஸ் 15 வாட்ஸ் போட்டிருக்கோம். 2 போட்டால் போதும், மொத்தமாக 30 வாட்ஸ் தான். ஆல்ரெடி நமக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி சேவிங்காக இது ஒரு யூஸஸாக இருக்கும். இன்னும் சின்ன அப்டேட் இருக்கு, நம்ம ஃபுல்லாக டிசியில் வைப்போம். டிசி பல்ப்ஸ் எங்கள் ஏரியாவில் கிடைக்கும், மற்ற ஏரியாங்களில் கிடைக்குதா என்னங்கிறது நான் தெரிஞ்சுக்கிட்டு நான் வந்து அந்த இன்குபேட்டர் ஃபுல்லாக டிசிலேயே ஒர்க் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணலான்னு இருக்கேன். ரெடி பண்ணிவிட்டு நான் அதே வீடியோவாக போடுறேன், பாருங்கள். உங்களுக்கும் அந்த மாதிரி வேணும்னா சொல்லுங்கள். டிசி ஒர்க் கிடைக்கும்னா நான் உங்களுக்கு நீட்டாக செஞ்சு கொடுத்துருவேன். ஆர்டர் கொடுத்தீங்கன்னா உடனே 5 டேஸில் கொடுக்கலாம். அது கெப்பாசிட்டி பொறுத்து நம்ம டேஸ் வந்து யூஸ் ஆகும். இப்போ இது பார்த்தீங்கன்னா 150X மேலே வைக்கலாம். அப்படிங்கும்போது நம்ம இது வந்து ஒரு 3 டேஸில் ரெடி ஆகிடும். வேறு ஒன்றும் இல்லை, எனக்கு வந்து இந்த பாக்ஸ் வந்து நமக்கு வெளியிலேருந்து தான் வருது. அவருக்கு நம்ம கால் பண்ணோமா, அவர் வந்து ஓகே ஆர்டர் டெலிவரி பண்ணுறது 2 டேஸ் 1 டே. அப்புறமாடி மற்ற இங்கே W20 நம்ம வந்து இங்கே சேலம்லேயே இருக்குது. அங்கே சேலம் இல்லை நாமக்கல் 2 இடத்துல வாங்குவேன். ஏன் பெஸ்ட்டு வந்து நாமக்கல் தான், அங்கே வந்து நல்லாயிருக்கும். அதனால் அங்கேருந்து வாங்கிடுவேன் ஃபஸ்ட்டு. சேலத்தில் இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே வந்து ரெகுலராக அதாவது சேலத்தில் இருக்குது அப்படிங்கிற தெரியறதுக்கு முன்னாலேருந்து அங்கே தான் வந்து நான் வாங்கிட்டேன். அதனால் அவங்ககிட்ட சப்போஸ் அவங்ககிட்ட டிலே ஆகும் அப்படின்னாங்கன்னா இங்கே சேலமில் நான் வாங்கிட்டேன். 2 கஸ்டமர், அதாவது 2 எனக்கு அவங்க ரீட்டெயிலரும் எனக்கு வந்து ஒரு பிரச்சனை இல்லை. அவங்க வந்து காம்ப்ரமைஸ் ஆகிடுவாங்க, பேசிடுவாங்க. ஓகே நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ வந்து நம்ம W20 வாங்கிடும், 12 அடாப்டர் வாங்கிட்டோம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா கூலிங் ஃபேன் வந்து 2 ஃபேனு, ஹோல்டு 2, ஒரு 2 மீட்டர்ஸ் ஆர் 3 மீட்டர்ஸ் வந்து ஒயர் தேவைப்படும். ஓகே, இது வந்து 1 ஸ்கொயர் ஒயர் தான் போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா இது ட்ரே அடிச்சிருக்கேன். அதாவது சைஸ் பார்த்தீங்கன்னா 2 அடி 1.25 இன்ச், 1.25 அடி இது வந்து அளவு வரும். 2 ஃபேனு, 2 ஹோல்டு, ஹீட்டிங்காக, கூலிங்காக, ஸ்ப்ளிட்டிங்காக ஃபேனு. அடுத்தது ஈரப்பதுக்காக தனியாக ஆக்சிஜனுக்காக ஹோல்ஸ் போட்டிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த 18 நாளைக்கு நான் ப்ராசஸிங்காக சொல்லியிருக்கேன், வீடியோ போட்டிருக்கேன். அப்படின்னு பாருங்கள், டவுட் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை எனக்கு கமெண்ட் நான் ரீப்ளே பண்ண முடியாத சுச்சுவேஷன் இருந்தால் நீங்கள் உடனே எனக்கு கால் பண்ணால் நான் ஸ்பெஷல் நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் கால் பண்ணி பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் நெக்ஸ்ட் வீடியோ நான் பார்க்குறேன். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், அப்படியே ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். டவுட்டு எதுவும் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஏன்னா இதெல்லாம் இப்போ தான் வளர்ந்து வரேன், இதை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து கிருஷ்ணா மானுவல் இன்குபேட்டர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் நடத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் வந்து இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி நம்மளோட வீடியோ வெளியில் வந்துக்கிட்டே இருப்போம். ஏன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் நாமளும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருக்கு, நமக்கு தெரிஞ்சது 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில்